அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜஸ்தானி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய காஞ்சலி லைஃப் இன் சோலே அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா தாக்கூர் அப்படின்ற ஒரு ஜமீனை நமக்கு காமிக்கிறாங்க. ஓடாத வண்டியை ஒண்ணுத்த வச்சுக்கிட்டு வயசான நபரும் கூட இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம இவருக்கு பெண்கள் அப்படின்னா பயங்கர ஈர்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல இவரோட கேரக்டரை நமக்கு சொல்றாங்க. அண்ட் கட் பண்ணா அதே ஊர்ல இருக்க கிஷ்ணு அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா அந்த விவசாயியா தான் இருப்பாரு. அண்ட் அவருக்கு கல்யாணம் ஆகி அவர் மனைவியோட ஊருக்கு வராரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இவரோட மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. கஜ்ரி அப்படின்றதா இவங்களோட பேரும் கூட. ஸோ இவங்க தங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஜமீன் இருக்கா இல்லையா அவர்கிட்டயே போகுது. ஊருக்குள்ள ஒரு அழகான பெண் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருப்பாங்க. இது தெரிஞ்சதும் அவங்க கிட்ட இருந்து நகர்ந்து போக அவங்க ஒரு மாதிரி கடுப்புல அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. போஜா அப்படின்ற அவரோட நெருங்கிய நண்பர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரை கூப்பிட்டு ஊருக்குள்ள ஒரு அழகான பெண் வந்திருக்காங்களாமே அவங்கள பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க இந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா அவ்வளவா பாத்துருக்க மாட்டாரு. கண்டிப்பா உங்களுக்காக நான் அவங்களை கொண்டு வர உங்களோட திறமைக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. அந்த அழகெல்லாம் என்ன உங்க கால் தூசிக்கு வராது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இவரோட வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் போஜா பாத்தீங்கன்னா ஒரு கிளி வளர்ப்பாரு. அந்த கிளி பேசுற கிளி மாதிரி இருக்கும். அந்த கிளி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி போஜாக்குள்ளேயே ஆசை. அந்த ஜமீனுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட பழகிக்கணும். எத்தனை நாளுக்கு தான் நம்ம ஜமீனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம். கட் பண்ணா கஜ்ரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட வீட்டுல காமிக்கிறாங்க. போஜா இருக்கா இல்லையா அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக முதல்ல அந்த பெண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே மயங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் அங்க நடக்குது. ஜமீனுக்காக இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்த மனுஷன் அவங்க அழகுல மழங்கி போய் இவர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த இவரோட பேசும் கிளி கிட்ட பாத்தீங்கன்னா சொல்றாரு. என்னன்னாலும் சரி அவங்கள நான் அடையாம விட மாட்டேன். அவங்கள அடையாம எனக்கு தூக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ண இதுக்கான வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறார். கஜ்ரியை சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா இவர் பேசி வச்சிட்டாரு. தன்னை பத்தி நிறைய விஷயங்கள் பேச முடியும். இந்த மாதிரி உறவெல்லாம் தப்பான உறவு இல்ல, குடிச்சவங்க கூட வாழ்றதுல தப்பே இல்ல அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை பரப்பி விட அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நேரத்துக்கு ஏத்த மாதிரி கஜ்ரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இதுல உடன்படுற மாதிரி தெரியல. எனக்காக என்னோட கணவர் இருக்காரு, இந்த வேலையை இத்தோடு நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போக இந்த நபர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. கட் பண்ணா ஜமீன் இருக்கா இல்லையா கஜ்ரிய பாக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே போக இங்கதான் முதல்ல அவங்கள பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பார்த்த உடனே இவரு காதல்ல விழுந்துட்டாரு. கஜ்ரியோட கணவர் பாத்தீங்கன்னா ஜமீன் வந்திருக்காரு இல்லையா அவரோட காலை பிடிச்சி பணிவிடைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்க இவர் அதாவது ஜமீன் கஜ்ரிய பார்த்து நின்னுகிட்டே இருக்காரு. சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கஜ்ரி நோட் பண்றாங்க. ஒரு மாதிரி தயங்கி நின்னுகிட்டே இருக்க கட் பண்ணி ஜமீன் அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கஜ்ரியோட கணவர் இல்லாத நேரமா பார்த்து ஜமீனும் போஜாவும் ரெண்டு பேரும் வராங்க. இப்போ அவங்க எப்படியாவது நான் அடைஞ்சாகணும், அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும் போஜா அப்படின்ற மாதிரி அவரை பேசும்படி அனுப்பி விட அந்த மனுஷனும் ஜமீன் உங்க மேல ஆசைப்படுறாரு, இத ஊரே ஜமீனுக்கு சொந்தமானது, அப்படிப்பட்ட ஜமீன் உங்க மேல ஆசைப்படுறாரு, நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்மலாம் சொல்ல இவங்க கடுப்பாக்குறாங்க. அவங்கள பார்த்து எதுவும் பேசாம நின்னுகிட்டு என்னோட கணவர் வீட்டுல இல்ல, முதல்ல இருந்து போங்க அப்படின்னு மாதிரி துரத்தி விட இன்னொரு பக்கம் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இவங்களை தன்னோட கணவர் கூட பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிறதால இவங்களோட கணவர் கிட்ட ஷேர் பண்ண அந்த மனுஷன் பயங்கர கடுப்பாய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்ப எதிரில் பாத்தீங்கன்னா ஜமீன் கண்ணோட வந்து நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்க ஜமீன் தன்னோட கண் எடுத்து கஜ்ரியோட கணவர் இருக்கா இல்லையா அவர் சுடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்காட் பண்ண கஜ்ரி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்ப சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்ணதுன்னு தெரியாம மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருக்காங்க. அன்காட் பண்ணா இது கருத்த நாள் காலையில ஜமீன் பாத்தீங்கன்னா பொறுத்தது போதும் அப்படின்ற மாதிரி கஜ்ரியை நெருங்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் இல்லாத சமயத்துல கிட்ட போக அவங்க கடுப்பாய் புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. இந்த செயலை பண்ணதுக்கு அப்புறம் ஜமீன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. போஜாவை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் இதோட முடியட்டும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல போஜா கொஞ்சமா கஜ்ரி கிட்ட போக அவங்க அடிக்கணும்னு தயாரா நின்னுகிட்டே இருக்காங்க. ஏமா நீ அடிக்கலாம் வேணாம், இந்த நடந்த விஷயங்கள் எதையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜமீன் சொல்லியிருக்காது. இத்தோட ஜமீனுக்கும் உனக்கும் சவகாசமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஒரு வழியா நம்மளே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட இவங்களோட கணவர் கிட்ட போறாங்க. தன்னோட சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் புட்டு வைக்க அந்த மனுஷனோட முகமே மாறி போயிடுது. அப்பேற்பட்ட ஜமீனை நீ இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கியா, கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஹேண்டில் பண்ண என்ன, அவர் நினைச்சாரு அப்படின்னா நம்மள இந்த ஊர்
ஊரை விட்டே துரத்த முடியும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க இவங்க ஒரு மாதிரி சோகமாயிட்டுறாங்க. அப்ப அவர் பண்ணது சரியா, அவர் கூட நான் போகவான்னு கேட்க இவர் டென்ஷன் ஆயிட்டார். நான் இப்படி சொல்லல, நீ ஹேண்டில் பண்ண விதத்தை தான் நான் தப்புன்னு சொல்றேன். ஜமீன் கூட இருக்க போஜாவும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அண்ட் ஜமீனோட கேரக்டரே இப்படிதான், இதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்காத, அப்படிலாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போக இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. தன்னோட கணவர்கிட்ட இருந்து இந்த பதில் வரும் அப்படின்றது இவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. அண்ட் கட் பண்ணா தன்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் விட்டுட்டு இவர் கூட கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சோகத்துல வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. சோ இவர் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்த இவங்களுக்கு தன்னோட கணவர் சொன்ன இந்த பதில் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதனால ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜமீன் கூட இருக்க போஜாவும் இவங்களை தப்பான இன்டென்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கணவர் சுத்தமா நம்பல. இது ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணா அப்ப நம்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஆதாரத்தோட கணவருக்கு நம்ம நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல போஜா இருக்கா இல்லையா, அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கஜ்ரியோட வீட்டுல இருக்க ஒரு மாடு பிரசவத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல இவர் போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் கஜ்ரியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்க போய் அந்த மாட்டுக்கு உதவி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது கூடவே கஜ்ரி கிட்டயும் கொஞ்சம் நெருங்கி பேசலான்னு ட்ரை பண்ண அவங்களும் நன்றியை சொல்லிட்டு இவர் கூட கொஞ்சம் சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த நபரும் உங்களை அடைய நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த நாள் எப்ப வரும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மலாம் சொல்ல, என்னோட கணவர் ஊருக்கு போயிருக்காரு, இந்த சமயம்னு பார்த்து இந்த மாதிரி நீங்க கேட்டதால உங்களுக்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நாளை மறுநாள் இரவு என்னோட தோட்டத்துல வந்து சந்திக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த மனுஷன் இதை ஏத்துக்கிறாப்ல. இத்தனை நாளா நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஜமீனுக்கு கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வேகமா அவங்க சொன்ன நாள் அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு போய் நின்றுகிட்டே இருக்காரு. அவங்க வராங்க, வந்து இவர்கிட்ட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா அங்க நடக்கிற விஷயங்களே வேற. தன்னோட கணவர்கிட்ட கையும் கழுவுமா இவரை மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால ஊருக்கு போயிட்டு வந்த மனுஷனை ஸ்ட்ரைட்டா இங்க வர சொல்லியிருப்பாங்க. அவர் வந்த உடனே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக போஜாவை ஒளிய சொல்ல அந்த மனுஷனை ஒரு வக்கீலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த கஜ்ரியோட கணவர் இதை வந்து பார்த்ததும் கையும் கழுவுமா மாட்ட போறாரு அப்படின்ற மாதிரி கஜ்ரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆனா அங்க நடக்கிற சம்பவங்களே வேற. கஜ்ரியோட கணவர் வராரு, எங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்கும்போது போஜா இருக்கிறத கவனிச்சிட்டு, நீங்க எங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷனும் நீ மாட்டுக்கு காஸ்ட்லியான தீவனங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன், ஜமீன் பார்த்துட்டு வர சொன்னாரு, அதனாலதான் இந்த மாதிரி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சடனா ஒரு கதையை விட இதை கஜ்ரியோட கணவர் பாத்தீங்கன்னா அப்படியே நம்பிட்டாரு. பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஜமீன் கிட்ட சொல்லுங்க, நான் அப்படி எதுவும் பயன்படுத்துறது இல்ல அப்படின்ற மாதிரி பேச்சை போட்டுட்டு அவரை இங்க இருந்து அனுப்பி வைக்க ட்ரை பண்ண கஜ்ரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. மறுநாள் போஜா நேத்து அந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. போன வாட்டி தான் அவர் விட்டுட்டாரு, இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்தி மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒரு பிளேஸ் சொல்லிட்டு அங்க வர முடியுமான்னு சொல்ல இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா அந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இதே மாதிரி கஜ்ரியும் பாத்தீங்கன்னா அவரை வர சொல்லிட்டு என்னோட கணவர் வந்துட்டாரு, இங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஒழிக்க வச்சுட்டு தன்னோட கணவர் கிட்ட போறாங்க. என்ன ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காரு, கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்க இவரும் வேகமா போய் பாக்குறாரு. அதே மாதிரி போஜா நின்னுகிட்டு இருக்காரு. இந்த வாட்டி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜமீன் எதிர்த்து எதுவுமே பண்ணலையான்னு கேட்க, இல்ல இந்த மாங்காய் தோட்டத்துல மாங்காய் பறிக்கலான்னு வந்தேன், ஜமீன் உன்னோட தோட்டத்துல தான் பறிச்சுட்டு வர சொன்னாரு, தோட்டம் ஒண்ணுதான் இருக்கலாம் ஆனா பழங்கள் எல்லாமே ஜமீன் தானே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா இவர் எதுவும் சந்தேகப்படுற மாதிரியே தெரியல, ஈஸியா கடந்து போய்கிட்டே இருக்காரு. இதனால மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எனக்காக எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது நைட்டு பாத்தீங்கன்னா போஜா கஜ்ரியோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. கஜ்ரி இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. இதை கண்டிப்பா மாட்டி விட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும், இது மூலமா கணவர் நம்மள நம்புவார்ல அப்படின்ற மாதிரி கணவரை எழுப்பி உள்ள யாரோ இருக்காங்க, நீ கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்க உள்ள போறாரு. அதே போஜா நின்னுகிட்டு இருக்காரு. இந்த வாட்டியாச்சும் சந்தேகப்படுவாரா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா மனுஷன் சந்தேகப்படுற மாதிரியே தெரியல. இங்க என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்க, இல்ல உன்னோட வீட்டுல ஜமீனோட பொருள் இருக்கிறதா சொன்னாங்க, அதை தான் பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்ல இதை நம்மளால நம்ப முடியல. ஆனா இந்த சைடு இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நம்புறாரு, அப்படி எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜமீனை கேட்டதா சொல்லுங்கன்னு அனுப்பி வைக்க மனைவியோட மொத்த ஓப்பும் பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. தன்னோட கணவரை பத்தியும் கணவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களையும் பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல கஜ்ரி மேல இருக்க மோகத்தால அந்த பூஜா பாத்தீங்கன்னா வேற ஒரு பெண் கூட இருக்கும்போது கஜ்ரி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியும் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கியா,
இன்னைக்கு நான் தேவைப்படுறேனோ அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் கஜ்ரிய நிறைய முறை அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு எதுவுமே சிக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காப்ல. கட் பண்ணா கஜ்ரி இருக்காங்க இல்லையா, தன்னோட கணவருக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. ஆனா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதை மாட்டு பாத்துக்க முடியுமான்னு கேட்க இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு அங்க தோல் உரிக்கிறத காமிக்கிறாங்க. அந்த தோலை உரிச்சதும் அந்த பாம்பு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த இவங்க ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்துட்டு அந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கும் இல்லையா, அதை எடுத்து கையில பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட மனசாட்சி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. பாத்தியா, இந்த தோல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாம்பு பொறுமையா இருந்தது, அது எப்ப அவுத்ததோ அதுல இருந்து அது வேகமா ஓட ஆரம்பிச்சது, உனக்கும் அதேதான், உன்னோட முடிவை நீ தான் எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வேகமா வீட்டுக்கு போறாங்க. அந்த பாம்போட தோலை வீட்டு லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு ஒரு மாதிரி சிந்தனையில இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா கணவர் வராரு. கணவர் இவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க எதுவுமே சொல்லல, அவர் கூட நெருக்கமா இருக்க மாதிரி காமிச்சு கட் பண்ணி அடுத்த நாள் காலையில போஜா கடைசி அட்டெம்ப்ட் தான் இது, இதெல்லாம் எப்படியாச்சும் அவங்கள அடைஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க இத்தனை வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா, இந்த வாட்டி கண்டிப்பா நீ நினைக்கிறது நடந்துரும் நினைக்கிற, என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளதான் தூங்குவார், நான் வெளியில தூங்குவேன், அப்ப நீ வந்த அப்படின்னா நீ நினைச்சது எல்லாமே நடந்துரும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக இந்த மனுஷன் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கையில ஒரு ரோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க வழக்கம் போல பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா கணவர் பக்கத்திலே இருப்பாரு. இவர் போய் எழுப்புனதும் கணவர் போஜாவை பாக்குறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் உங்களோட மனைவியை பார்க்க வரல, உங்களை தான் பார்த்தேன். காலையில ஜமீன் வேலை விஷயமா வெளியூர் கூப்பிட்டுருக்காரு, வர முடியுமா அப்படின்னு ஒரு ஆக்டிங். இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா மனுஷன் நம்பிட்டாரு. பாத்தீங்களா, தூக்கத்துல இருக்கும்போது கூட ஜமீனுக்கு ஏன் நினைப்பு தான் போல, நாளைக்கு காலையில நான் வரேன், இங்க இருந்து போயிட்டு வாங்க போஜா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு தன்னோட மனைவி கிட்டே இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க இதுக்கு மேல இவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, தன்னோட கணவர் தனக்காக எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி மனசை விட்டுட்டுறாங்க. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில போஜா கொண்டு வந்தார் இல்லையா, அந்த ரோஸ் கீழே கிடக்குது, அதை எடுத்து யோசிச்சு பாக்குறாங்க. போஜா தனக்காக எவ்வளவு ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, தன்னோட கணவர் ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. இந்த சமயத்துல இருந்து கணவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போஜா மேல காதல் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்க. ஆனா அதே சமயத்துல கஜ்ரி தன்னை இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் போஜாக்கு தெரிஞ்சு போயிருச்சு. சோ அழகுல மயங்கி இருந்த மனுஷன் இப்போ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உடல்நிலை சரியில்லாத ஜமீனையும் நமக்கு மாத்தி காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு நாள் வேகமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. கணவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கஜ்ரி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஆனா அந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கோம் இல்லையா, அதை வெளியே எடுத்துட்டு வந்து மழையில தூக்கி போடுறாங்க. சோ தனக்கான முடிவை தானே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ்ல தன்னோட துணிகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு அங்க இருந்து மழையிலே நனைஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த போஜா இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. கதவு தட்டணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஒரு லேடிய போஜோ கஜ்ரியோட நினைவால ஒதுக்கி இருப்பார் இல்லையா, அந்த லேடி கூட ஒன்னா இருக்க மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. கஜ்ரியை பத்தி இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப மட்டும் என் கூட எப்படி வந்தேன்னு கேட்க உடனே இவரும் கஜ்ரியை பத்தி ஞாபகப்படுத்தாத, அவ ஒரு பிசாசு, அவெல்லாம் மனுஷிய கிடையாது, ராட்சசி, நீ வாயா கிட்ட அப்படின்னு மாதிரி இவங்களை போற்றி புகழ்ந்துட்டும் கஜ்ரியை பத்தி கேவலமாவும் பேசிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு இங்கேயும் மனசோடிஞ்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. நிர்வாணத்தோடைய அந்த மழையில நனைஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் ஓவர்ல, அதாவது கஜ்ரியோட நம்பிக்கை அவளோட வாழ்க்கையில யார்கிட்டயுமே கை கொடுக்கல, அவன் நம்பினவங்க எல்லாருமே அவளை உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்ப இவளோட நடைப்பயணம் நம்பிக்கையை தேடி போய்கிட்டு இருக்கு. கஜ்ரி மாதிரியா தான் நாட்டுல பல பெண்கள் இருக்காங்க, அவங்களோட பயணமும் நிக்க போறதும் இல்ல, அந்த ஹோப் கிடைக்க போறதும் இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோ ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.